டாக்டர் என்னை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் என் இளமை வேகத்தை என்னால தாங்க முடியல டாக்டர். டாக்டர் எப்படியாவது என் ஆண்மையை எடுத்துருங்க டாக்டர் ப்ளீஸ். ஹேய் எடோ வைத்தியசாலையில் ஆண்மையை கூட்டணும்னு ஆட்கள் வந்துட்டு ஆண்மையை குறைக்கணும்னு வந்த முத ஆள் நீதாண்டா. இதுக்கு வைத்தியம் ஒண்ணும் வேண்டா, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ போய்க்கோ. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு டாக்டர் எனக்கு. ஆயோ கல்யாணமாகியும் ஆண்மை வேண்டாம் என்கில் உன் கல்யாணத்தில் ஏதோ மர்மம் உண்டு. எடோ டாக்டர் எடுத்தும் வக்கீல் எடுத்தும் போய் பறஞ்சாலே உன் வாழ்க்கை போகும். உண்மை பாரா. ஐயோ உண்மையை பறஞ்சாலும் என் வாழ்க்கை போயிடும் டாக்டர். இப்ப எதுக்கு உங்களுக்கு அதெல்லாம்? உங்களால எடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரி ஞான் எடுக்கும். அதுக்கு முன்ன சம்சாரத்துக்கிட்ட பர்மிஷன் லெட்டர் வாங்கி வரணும். எடோ உனக்கு டெம்பரவரி ஆயிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணுமாலே? அதே அதே அதே. அதுக்கு ஞான் ஒரு வழி வரையாம். நானும் காலையில இருந்து பாக்குறேன், நீ பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பாக்குற. தாயி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்குதான் தாயி உன் முகத்துல சந்தோஷத்தையே பாக்குறேன். இப்பதான் குடும்பமா இருக்கு. வந்துட்டான் உன் புருஷன் வந்துட்டான். பாட்டி அவர் சாப்பிட கூப்பிடுங்க. டேய் சாப்பிட வாடா. சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், காலையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரமா எழுப்பி விடு. என்ன வேலைன்னு கேளுங்க பாட்டி. என்ன வேலைடா? முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, எழுப்பி விடுனா எழுப்பி விட வேண்டியதானே. என்ன வேலைன்னு சொன்னாதான் எழுப்பி விடுவேன்னு சொல்லுங்க பாட்டி. என்ன வேலைன்னு சொல்லு, அப்பதான் எழுப்புவேன். கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு எதுக்குன்னு நீங்க கேளுங்க பாட்டி. கோவிலுக்கு எதுக்குடா? சபரிமலைக்கு நான் மாலை போட்டுக்க போறேன். இந்த வருஷம் முறையா மாலையை போட்டு கன்னி சாமியா மாறி 48 நாளைக்கு கடுமையான டிரைவர் 500 ரூபாய் வச்சுக்க. சார் சில்ற. அதெல்லாம் வேணா, அந்த லக்கேஜ் மட்டும் உள்ள பாசிங் பண்ணு. சரி சார். அண்ணே அண்ணே அண்ணே, என்ன வீட்ல யாருமே காணோம்? வாங்க வாங்க குழந்தைனாரே. என்னங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஐயோ அதை விடுங்க, நீ உங்களை அந்த வீட்ல பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? வேலூர், செங்கல்பட்டு, பாளையங்கோட்டை, திருச்சி, மதுரை, இப்படி ஊர் ஊரா மாறி மாறி போக முடியாச்சு. எதுக்கு? அது கோயில், குளம், கல்யாணம், காட்சி, இப்படி பொது வாழ்க்கையில பொது சேவையில ஈடுபட வேண்டியதா இருக்கு. அதை விடுங்க நீ. அண்ணன் உங்களை எப்படி வச்சிருக்காரு? சந்தோஷமா வச்சிருக்காரா? சொல்லுங்க. ஏன்னா ஏதாச்சும் எசக பிசக பண்ணா ஏன்ட்ட சொல்லுங்க, காதை கடிச்சு மென்னு துப்பி போடுறேன். என்னங்க யார் வந்திருக்கான்னு பாத்தீங்களா? எங்கடா போயிருந்தே இவ்வளவு நாளு? இரு கொஞ்சம் பொட்டிரு அண்ணி, கொஞ்சம் கொஞ்சம். உங்க ரெண்டு பேரும் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சாட்சாத் அந்த முருகனும் வள்ளியும் நேர்ல வந்து காட்சியளிக்கிற மாதிரி இருக்குனே. அண்ணே வரத்த வாரி அள்ளி கொட்டுங்கனே, கொட்டுங்க. சரி நல்லா இருப்பேன். நல்லா இருப்பா நீ சொன்ன வாங்க. ஐயோ குடுக்க வந்தத மறந்துட்டனே. இருங்க அண்ணி, இந்தாங்க மாங்கா. அப்பப்ப சைடுல கடிச்சு மெண்டு துப்புங்க. இது காஷ்மீர் குங்குமப்பூ. பசும்பால்ல காலையில ஒரு கிளாஸ், சாயங்காலம் ஒரு கிளாஸ் விடாம சாப்பிடுங்க. ஏன்னா புறக்க போற புள்ள எங்க வம்சாவளி மாதிரி கண்ணங்கரையன்னு கருப்பட்டி மாதிரி இருக்கப்படாது. உங்கள மாதிரி சிகப்பா பளபளன்னு பவளமா இருக்கணும். சிங்கத்தை இப்ப என்ன தர போறீங்க? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அவர்கிட்ட கேளுங்க. வெட்கப்படாதீங்க, நான் உங்களை தானே கேட்க முடியும். ஆமா, அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சலாக்கும். என்ன போற ஸ்டைலே சரியில்லை. எதுவும் கூட்டணியில பிளவு ஏற்பட்டுச்சா? ஐயோ அண்ணே, சுபச்சீலம்னா டெபாசிட் காலி ஆயிரும்னே, ரிசல்ட் கிடைக்காது. என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்றல்ல போயிட்டே இருந்தா? அட இல்லப்பா, இது வரைக்கும் நான் வள்ளிய தொட்டதே இல்லடா. ஐயோ ஐயோ, என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்க நீங்க? இல்லடா,
ஒரு பொண்ணுக்கு யாருமே செய்யக்கூடாத ஒரு பாவத்தை நான் அவளுக்கு பண்ணிருக்கேன். அதோட சேர்ந்து இந்த தப்பையும் பண்றதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குதுடா. சொந்த பொண்டாட்டி கூட சேர்றதுக்கு என்ன பயம்? அவன் கட்டின பொண்டாட்டி பத்தாதுன்னு பக்கத்து இப்படி சேரலாம். அடுத்தவனை பத்தி ஏன் பேசுற? நம்ம அப்பா வரத்துக்க அவர் பயந்து இருந்தாருன்னா நான் இல்லனே. உனக்கு என்னடா நீ சொல்லிட்ட. அவ என் பக்கத்துல வந்தாலே நான் பண்ண தப்பு தான் என் முன்னாடி வருது. தைரியமா தாலியை கட்டினா அப்புறம் ஏன் பயப்படுற? அது இல்லடா, அவ எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு அது போதும். என்னைக்கு அவளுக்கு உண்மை தெரிஞ்சு அவ என்ன ஏத்துக்கிறாளோ அன்னைக்கு தான் நான் அவ கூட சேருவேன். உண்மை மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சா உன் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ எச்சிய காரி பிடிச்சு மூஞ்சில போயிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதடா. வேற எப்படி சொல்ற? அன்னைக்கு என்ன கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணத்தை பிக்கப் பண்ணி கொடுத்தேன். நங்கூரத்தை போட கப்பலே புரிந்து போயிரும்னே. சரி அதை விடு. அப்படி அண்ணி உன்னை விட்டு போகாம இருக்கணும்னா அண்ணி உடனே அம்மா வாக்கு. ஏன்னா பிறக்க போறப்புல எல்லா தப்பையும் மறைச்சிருமனே. மனசால இணையறத விட உடம்பால இணைஞ்சு ஒரு கிட்டிய போடு. எனக்கு பயமா இருக்க. பயமா? பயந்தானே உனக்கு? ஆமா. இந்த வா நடமாடும் ஒயின் சாப். என்னது இது? குவார்டர். இதுக்குள்ளதான் இருக்கு மேட்ரு. நீ சொன்ன பயத்துக்கு இதை கண்டாலே பயம். இத சாப்பிட்டவன் தான் நிலாவுக்கு போயிருக்கான். இப்ப நீ இதை சாப்பிடுற, அதையும் தாண்டி சொர்க்கத்துக்கே போற. சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சொன்னா கேளு, சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம் சொல்றேன். இது ஒத்து வராது. பேசாத. வேண்டாம். வேணாங்கிற தடுக்க மாட்டேங்க.